சிவனொடிபாதமலை வீற்றிருக்கின்ற சிவஈஸ்வர பெருமானின் பாதார விந்தங்களையும் வணங்கி, இத்தாலி ரிஜியோ எமிலியாவில் இருக்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்பாளின் பாதார விந்தங்களையும் வணங்கி, இங்கே மஸ்கேலியா பிரவுன்லோ ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் 27ஆம் தேதி கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு 30ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிலே முக்கியமான கிரிகைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த கும்பாபிஷேக கிரிகைகள் நடைபெறும். எனவே நீங்கள் உங்கள் கைகளினாலே அந்த முத்துமாரி அம்பாளை எண்ணெய் சாத்துகின்ற வைபவம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது அந்த எண்ணெய் காப்பிலே எல்லோரும் கலந்து எல்லாம் வல்ல முத்துமாரி அம்மன் அருள் கிடைக்க பிரார்த்திப்பதோடு, அதோடு மட்டுமல்லாது அங்கே இருக்கின்ற கோபுர கலசங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் என்கின்ற அந்த புனித கும்பங்களின் நீரினாலே அங்கே கும்பாபிஷேகம் செய்யப்படும். எனவே இந்த கும்பாபிஷேகங்களை எல்லாம் கண்டு களிக்க வேண்டும். உங்கள் கண்களினாலே கண்டு களிப்பதற்காகவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாது இது சிவனொடிபாதமலைக்கு மிக அருகாமையிலே அந்த பிரவுன்லோ ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் காட்சி அளிக்கின்றது. மஸ்கெலியா நகருக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றது. எனவே இந்த ஆலயம் தற்பொழுது மிகவும் சிறந்த முறையிலே சிறப்பாக வர்ணங்கள் தீட்டப்பட்டு புதுப்பொலிவுடன் காண்கின்றது. எனவே இந்த கும்பாபிஷேக கிரிகைகளிலே இங்கே முதலாவதாக சிவாச்சாரியர்கள், அங்கே கும்பாபிஷேகம் நடத்துகின்ற சிவாச்சாரியர்களுக்கும் மற்றும் ஆலயத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாக சபையினருக்கும், தோட்ட தலைவர்கள், தோட்ட பொதுமக்கள், இந்து இளைஞர்கள், இந்து மன்றங்கள், சமூக அமைப்புகள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள் கிடைத்து சுகமாக வாழ பிரார்த்திப்பதோடு, இந்த பிரவுன்லோ ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டுமென்று நானும் பிரார்த்தித்து எனது ஆசியை வழங்குகின்றேன். வணக்கம்.